எல்லாத்துக்கும் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ரவுண்டு இது. இந்த சர்க்கிளில் எங்கே வந்து ஒரு பிரேக் ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்தமாக ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது தான் இந்த எல்லா விஷயங்களும், எல்லாத்தையும் பாதிக்கும். ஓகே, பாதிக்கிற போது மனிதனையும் அது பாதிக்கும். அப்போது எல்லா விஷயங்களையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு வாழுகின்ற மனிதனோட கடமை. அந்த கடமையை சீமான் சரியாக செய்கிறார்னு நான் பார்க்குறேன். இப்போ மாட்டுக்கு மாநாடு, மாடு என்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்ப்பது. ஆடு மாடு என்பதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு 4 ஆடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 30-40 ரூபா, 30,000-40,000 நம்ம கையில் எப்பயுமே இருக்குது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு எடுத்து போனால் ஒரு ஆட்டை விற்றோம்னா காசு. நீங்கள் தென்காசியில் இந்த தேவேந்திர உலக சமுதாயம் இருக்குல்ல, அதுக்கு ஒருத்தர் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்தினார். முதல்ல ட்ரஸ்ட்டு நடத்தி இந்த சுய உதவி குழுக்கள் மாதிரி லோன் தந்தாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25,000 லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கல ஒருத்தவங்க, அவங்க என்ன பண்ணணும், அந்த 25,000 பணத்தில் ஒரு 2,000 ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கவர்மெண்ட்டில் கட்டணும். அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 12,000 பேர் அந்த மாதிரி கட்டினாங்க. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்கீமையே தேவேந்தர் பேரில் அந்த ஸ்கீமையே மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த ட்ரஸ்ட்டு தேவேந்திர ட்ரஸ்ட்டு அந்த ஸ்கீமையே மாற்றிட்டாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க, ஆடு கொடுக்குறாங்க, அவங்க சமூகத்து பெண்களுக்கு ஆடு கொடுக்குறாங்க. அதை வந்து அதில் ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சுறாங்க. இப்போ அதில் அந்த ஆப்பை தட்டினோம்னா யார் யார் வீட்டில் எத்தனை ஆடு இருக்குது அப்படின்னு அதில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆடை விற்கணும்னு வச்சுங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு தேவை இருக்குது, நான் போய் இப்போ எங்கள் வியாபாரி இருப்பான் அவன் இருப்பான்லாம் நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆப்பில் போய் இந்த மாதிரி என்னோட ஆடு விற்பனைக்கு இருக்குன்னா அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போது இதில் ஏமாத்துறதுக்கான வேலையும் இல்லை, இடைத்தரகர் இல்லை, ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட கறி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள் போய் ஒரு இலவச வெட்டிசாலிக்கோ இல்லை அரசாங்கம் ஏன் எனக்கு 1000 ரூபா கொடுக்கல, அதை வச்சு தானே நான் வாழணும், அதை வச்சு தானே என் புள்ள கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலையில் அவங்க இல்லை.